நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தாடியில் இருந்து தங்கத்தை வரவைத்து சித்தாடிய சித்தரின் வரலாறு குறித்து அறிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். சித்தர்கள் தங்களுடைய வரலாறுகளை எழுதி வைத்துவிட்டு போவதில்லை. அவர்களின் வரலாற்றை அறிஞர்கள் எழுதிய சில குறிப்புகள், மேலும் சித்தர்கள் எழுதிய நூல்கள் ஆகியவற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவ்வகையில் உரோம ரிஷி சித்தரின் வரலாற்றினை குறித்து இப்பதிவில் காண்போம். அட்டமா சித்திகளை பெற்ற 18 சித்தர்களில் ஒருவரான உரோம ரிஷி சித்தர்தான் தாடியிலிருந்து தங்கத்தை வரவைத்து அற்புதம் நிகழ்த்தியவர். உரோம ரிஷி என்ற பெயர் வந்த வரலாற்றினை உரோம ரிஷி ஞானம் என்ற நூலின் முதல் பாடலில் அவரே கூறியுள்ளார். மதி அமுத பாலினை உண்டு கள்ளமற்ற மனத்துடன் உலகில் சித்து புரிகின்ற பெரியோர்களின் பாதங்களை நம்பியதால் உரோமன் என்ற பெயர் பெற்றேன் என்று கூறப்பட்டுள்ளது. இவரது உடல் முழுவதும் உரோமம் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும். இதனால் உரோமமுனி என்று காரணப் பெயர் பெற்றதாகவும் கூறுகின்றனர். ஒரு பிரம்மா இறந்தால் இவருடைய மயிர் ஒன்று உதிரும். இவ்வாறு 3.5 கோடி பிரம்மா இறந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடியும். ஒரு உரோமமுனி இறந்தால் அஷ்டகோண, அதாவது 8 கோண முனிவருக்கு ஒரு கோணல் நிமிரும் என்றும் கூறுவர். இவருடைய பிறப்பு குறித்த செய்தியினை போகர் சித்தர் சத்தகாண்டம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதிலுள்ள பாடல்களின்படி இவர் செம்படவனுக்கும் குரத்திக்கும் மகனாக பிறந்தவர். இவர் ஆனி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர் என்ற குறிப்பு காண கிடைக்கிறது. தமிழறிஞர்களிடையே இவரது காலம் 6 அல்லது 8ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்றும், இவர் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவராய் இருக்கலாம் என்றும் இருவேறு கருத்துகள் உள்ளன. இவர் 12 தலைமுறைகள் மண்ணில் வாழ்ந்து 14 கோத்திரங்களைக் கண்டவர் என்று போகர் சித்தர் கூறுகிறார். ஆனால் கருவூரார் சித்தர் 71 கற்பங்கள் உரோம ரிஷி வாழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இவர் பல யுகங்களில் பல்வேறு பிரம்மதேவர்கள் வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்திருக்கிறார் என்ற புராண கருத்தும் உள்ளது. இவை தவிர இவரது சமாதிகள் பல்வேறு திருக்கோவில்களில் இன்றும் உள்ளன. இவற்றையெல்லாம் ஒப்பு நோக்கும்போது இவர் பல்வேறு திருத்தலங்களில் பல முறை சமாதியடைந்து பல நூற்றாண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்றுதான் கொள்ள வேண்டியுள்ளது. உரோமரிஷி பரிபாஷை காப்பு என்ற நூலில் உள்ள செய்யுளில் இவர் புசுண்டரது திருவடிகளுக்கு விடாமல் தினமும் பூசை செய்து தாசனாகினேன் என்று பாடியுள்ளதால் அவர் புசுண்டரது சீடன் என்பது தெளிவாகிறது. சித்தர்களின் பரம்பரையில் குருமார்கள் சீடர்களை மகன்களாகவே நடத்தியுள்ளார்கள். அந்த முறையில் உரோமரிஷி 500 என்ற நூலில் இவர் தன்னை பற்றி கூறுகையில் புசுண்டரின் பிள்ளை ரோமன் என்று கூறியுள்ளது அவர் புசுண்டரின் சீடன் என்பதையே குறிக்கிறது. இவர் கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூரில் தங்கி தவம் செய்து இறைவனை வழிபட்ட போது தாடியிலிருந்து பொன் வரவழைத்து அனைவருக்கும் கொடுத்து வந்தார். ஒரு சமயம் தாடியிலிருந்து பொன் வருவது நின்றுவிடவே அந்த தாடியை உடனே நீக்கிவிட்டு இறைவனை வழிபட நீராடாமல் திருக்கோயிலை அடைந்தார். நீராடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோமமுனியை விநாயகரும் முருகனும் தடுத்தனர். இதைக் கண்ட சித்தர் வருந்தி கோபுர வாயிலிலேயே நின்றார். புறத்தூய்மையை விட அகத்தூய்மையே சிறந்தது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இச்சித்தருக்கு கோயிலுக்கு வெளியிலேயே இறைவன் தம் தரிசனத்தை அளித்ததாக கூறுகின்றனர். ஒரு சமயம் இவருக்கும் சட்டைமுனி சித்தருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக சட்டைமுனி இவருடைய நூல்களை கிழித்தெறிந்து விடுவார் என்ற பயம் இவருக்கு வந்தது. இதனால் இவர் தம் நூல்கள் அனைத்தையும் தமது குருநாதர் புசுண்டரிடம் கொடுத்தார். காக்கை வடிவில் இருந்த புசுண்டர் அவற்றை தம் இறக்கைக்குள் மறைத்தவாறு எடுத்துச் சென்று அகத்தியரிடம் கொடுத்தார். அகத்தியர் அவற்றை பொதிகை மலையில் உள்ள குகைக்குள் நீண்ட காலம் ஒளித்து வைத்திருந்து இவரிடம் திருப்பிக் கொடுத்தார் என்று உரோம ரிஷி 500 என்ற நூலில் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உரோம ரிஷி சித்தர் பல சிவத்தலங்களில் நீண்ட காலம் தங்கி தவம் இருந்துள்ளார். அவைகளில் சீர்காழியும் சேரன்மகாதேவியும் குறிப்பிடத்தக்க தலங்களாகும். காலவத்து மன்னன் நீண்ட காலம் தனக்கு குழந்தை இல்லாதிருந்த குறையை உரோம ரிஷியிடம் கூறினான். உரோம ரிஷி சீர்காழியில் கைலாய நாதரை நோக்கி தவமிருந்தார். உரோம ரிஷியின் மூலமாக கைலாச நாதர் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே போர் நடந்த பிறகு உன்னுடைய எண்ணம் ஈடேறும் என்று காலவத்து மன்னனுக்கு கூறினார். ஆதிசேஷன் வாயுபகவான் போர் முடிந்தவுடன் கடல் கொந்தளித்து பெருகி வந்தது. அப்போது கைலாயநாதர் தோணிய பராக சீர்காழியில் தோன்றி காலவத்து மன்னனுக்கு காட்சியளித்து மகப்பேறு பெற வரமளித்தார். சீர்காழியில் உரோமரிஷி தவமிருந்ததும் கைலாயநாதர் தோணிய பராக தோன்றியதும் சீர்காழி தோணியப்பர் திருக்கோவிலில் இன்றும் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளன. அடுத்த திருத்தலம் சேரன்மகாதேவி. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ளது.
இத்தலம் நவகைலாயங்களில் ஒன்றாகும். இங்கு எழுந்தருளியுள்ள இறைவன் ஆவுடை நாயகி உடனுரை அம்மநாத சுவாமி சுயம்புலிங்கம். இங்கு வந்த உரோமரிஷி சித்தர் ஒரு ஆலமரத்தடியில் லிங்க வடிவில் இருந்த இறைவனை வழிபட்டு மறுபிறப்பில்லாத உயர்நிலையை அடைந்தார். அவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்தான் அம்மநாத சுவாமி திருக்கோயில். இவ்வாறே பல தலங்களும் சென்று தவ வாழ்க்கையுடன் சிவத்தொண்டும் செய்து வந்தார். பல்வேறு தலங்களிலும் தவ வாழ்க்கை வாழ்ந்ததுடன் மக்கள் தொண்டும் செய்து வந்தார். பின்னர் ஜீவசமாதி அடையும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து உரோமரிஷி சதுரகிரிக்கு சென்றார். அங்கு 6 மலைகள் மற்றும் 3 குகைகளுக்கும் நடுவில் உள்ள குகையில் தவக்குடில் அமைத்துக் கொண்டார். அவரது தவக்குடிலுக்கு கரடி, சிங்கம், சென்னாய், கருவாய், புலி, அரக்கர், காளி, குரலி, குட்டிச்சாத்தான், சுடலை மாடன், இருளன், வீரபத்திரன், முனி, கருப்பன் ஆகியோர் காவல் இருப்பதாகவும் இவரை நாட்டில் உள்ள மக்கள் மனம் உருகி நினைத்து தியானம் செய்தால் நிச்சயம் வந்து அவர் திருவருள் புரிவார் என்று யாக்கோபு வைத்தியவாத சூத்திரம் 400 என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது. உரோமரிஷிக்கு ஜீவசமாதி இல்லை என்றும் இவர் காற்றோடு காற்றாக கலந்துவிட்டார் என்றும் கைலாயத்தில் ஜீவசமாதி அடைந்துவிட்டார் என்றும் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. உரோமரிஷி மருத்துவம் சார்ந்தும் அட்டமா சித்து குறித்தும் பல நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் உரோமரிஷி 100, உரோமரிஷி 500, தீட்சை 200, உரோம முனி வைத்தியம் 500, பரிபாஷை 570, பஞ்சபட்சி சாத்திரம், உரோமரிஷி ஞானம் கொண்டவை குறிப்பிடத்தக்கவையாகும். இவற்றோடு வேறுபல நூல்களும் இவர் எழுதியுள்ளார். இன்றும் தமிழ் சமூகத்தோடு நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சித்தம்போக்கு சிவம்போக்கு என்பார்கள். இதில் சித்தர்களின் நெறி சிவ நெறியே ஆகும். எனவே சித்தர்களுடைய செயல்கள் இறைவனின் திருவிளையாடல்கள் போன்று நமக்கு புரிவதில்லை. சித்தர்களை வணங்குவோம், சித்திகளை பெறுவோம். உரோமரிஷி சித்தரின் வரலாறு குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு கமெண்ட்டும் பண்ணுங்கள்.